ஃபேமிலி என்டர்டெய்னிங் இது. ஃபேமிலியோட வந்து கிட்ஸோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுறேன். ரெண்டு மேல் மட்டும் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்றது தான் ஆச்சரியம். இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங். எங்கேயாவது லிங்க் ஆச்சா சார்? நாங்கள் வந்து தஞ்சாவூர் தான். ஸோ எல்லாமே எங்களோட லிங்க் ஆச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அப்படியே எங்களோட எங்களோட கிட்ஸ் இதுக்கு போயிட்டோம். எல்லாமே காட்சின்னு செப்பரேட்டாக சொல்ல முடியாது. மேபி இந்த லாஸ்ட் சீன் சொல்லலாம். அந்த அவரோட பேர் இது ரிவீல் ஆகிறது இதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே டோட்டல் ஓவரால் மூவி ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. நல்லா இருந்துங்க, ரொம்ப நல்லா நடிச்சு. எப்படி இருந்துச்சு படம்? மெய்யழகன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அரவிந்த் சாமி அண்ட் கார்த்திக் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல இமோஷ்னல் படம். கனெக்ட் ஆச்சியா? நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடந்துருக்கு. நம்ம சொல்கிற வார்த்தையில் ரொம்ப இமோஷனாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய படம். ஒரே ஒரு காட்சி ரொம்ப மனசுக்கு பிடிச்ச காட்சி ஒன்று சொல்லிட்டு இல்லை, ரொம்ப பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். வணக்கம். படம் சூப்பராக இருந்தது. என்ன சார் பிடிச்சிருக்கு? எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, நார்மல் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஃபிலிம் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, கதை இருந்தால் போதுமே. ஒரு எமோஷன் காட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச காட்சி இந்த படத்தில்? எல்லாமே பிடிச்சி, எதுவுமே அந்த காட்சி கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். கார்த்திகா, அரவிந்த் சாமி சாரா ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். அந்த பேர் லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க, அது செம்மையாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு கவிதை மாதிரி இருக்கு படம். என்ன பிடிச்சிருந்துச்சு? என்ன காட்சி உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆச்சு? எல்லா சீனுமே வந்து உருக்கமாக இருந்தது, ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. எமோஷனல் டச் ரொம்ப இருந்தது படத்தில். கண்கலங்க வைக்கிறாங்க நிறைய சீன். 98 கூட ரெண்டு ஆண் பெண் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ரெண்டுமே ஆண். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு புரியும். அது ஒரு எமோஷ்னலுக்கு டச் ஒன்று இருக்கும் அதில் படத்தில். நல்லா அந்த ஃபீல் குட்டாக நல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு ஆணுக்குமான ஒரு எப்படி அது போர் அடிக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்குமான அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை வந்து வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல கண் கலங்க வச்சு பார்த்தாங்க. மெய்யழகன் தான் பார்த்துருக்காங்க. யார் மெய்யழகன்? கார்த்தி தான் மெய்யழகன். ஆமாம், அதுதான் வந்து படத்தோட ஒரு மெயினே. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பேரை வந்து சொல்ல ட்ரை பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை அப்படியே படத்துக்கூடவே. படம் வந்து படம் மாதிரி இல்லை, ஒரு கவிதை மாதிரி இருக்குது. நம்ம கவிதை படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கா. இந்த மெய்யழகன்ற டைட்டில் வந்து கரெக்டாக சூட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. அப்படி இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லவனாக இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். பொழைக்க தெரியாதவன் அந்த மாதிரி சொல்லிடுறோம். அது டைலாகாகவே படத்தில் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலு. செமையாக இருந்தது. பயங்கரமாக தெரில, இந்த படம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது, நமக்கு ஒரு ஃபீல் வருதுல்ல, அது அந்த படம்லாம் கொடுக்க முடியாது. பேசிக்காக எனக்கு அந்த மாதிரி படம்லாம் அவ்வளோ பிடிக்காது, சண்டை படம் அதெல்லாம். இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எதுக்கு வாழ்கிறோம், அதெல்லாம் புரியுது நமக்கு. எனக்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு எல்லா சீனுமே கனெக்ட் ஆச்சு. எனக்கு பயங்கரமாக இருந்தது படம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது சார். இது குடும்பங்கள் கொண்டாடும் படம். இது ஆக்சுவலாக வந்து இப்போ குடும்பங்கள் கொண்டாட்டம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 10 கன்று வச்சுன்னு அப்படி தான் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. இது எப்படி வரும்னு சொல்லிட்டு படம் அழ வச்சிட்டார் டாக்டர். என்னையே அழ வச்சிட்டாப்பில்ல டாக்டர். 96 படம் பார்த்துருப்பீங்களா, ஒரு ஃபீலிங் ஒன்று கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி இது வந்து நீங்கள் வந்து சொந்தக்காரங்களாம் விட்டு நீங்கள் சென்னைக்கு வந்துடுவீங்கள்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணி திருப்பி அங்கே போக வைக்கும். அவங்க கூட பழக வைக்கும் அவங்கள. இந்த படம் நான் அப்படி பேசினேன், அப்போ எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. மெய்யழகன் 2 பேர் நடிச்சிருக்காங்க. யார்? அதுதான் பிரச்சனை. எனக்கு நான் யார் போட்டி மாதிரி ஆகி போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி பயங்கரமாக நடிச்சிருக்காரு படத்தில். அரவிந்த் சாமி கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது உணர்ந்தால் தான் பிரதர் நடிக்க முடியும். அந்த மாதிரி அழ வச்சிட்டார் டேரக்டரு. எப்படி அவரும் அழுகுறாரு, நாங்களும் அழுகுறோம் தேட்டரில். கார்த்திக் மாரி ஒருத்தர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த படம் பார்த்தோன்னே யோசிப்பாங்க. வேறு லெவல். நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் சென்டிமெண்ட் ட்ராமா உள்ள ஒரு படம். அதான் ஏன் இவர் சார் வந்து கேட்டார் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், அந்த படத்தோட அருமை. ஐயோ நம்ம ஊரை விட்டுட்டு இப்படி வந்து நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம சென்னையிலேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி ட்ராவல் பண்ணுவோம்,
ஆமாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஐயோ தொணன்னு பேசிகிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது ஐயோ ஆமாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நல்லா தான் இருக்கும். மறக்காமல் போய் படம் பாருங்கள். எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே கனெக்ட் ஆச்சு. என்ன சொல்லன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு படம் ஓவராலாக. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் கிட்டத்தட்ட 96 மாதிரி ஒரு சாங் வருது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும். நல்லா தான் இருந்துச்சு. போய் பாருங்க. வந்து 96 டேரக்டர். நான் அவரோட அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். பிரதர் செம்ம மூவி பிரதர். ஃபேமிலியோடு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பேசிக்காக இப்போது சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். சொந்த ஊருக்கு போகலாம் வந்திருக்கணும். செம்ம பிரதர். சூப்பராக இருந்துச்சு. என்ன சீனில் கனெக்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள்லாம் கொண்டாடுறத பார்த்தா எனக்கு என்னால் நம்பவே முடியல. போய் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. உண்மையில எனக்கு வந்து அந்த தங்கச்சி சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். கனெக்ட் ஆச்சா? இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சீனில் தான் பழையசில் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீனு அது இல்லை கனெக்ட் ஆகுது. பட் எங்களுக்கும் ரிலேஷன் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஊருக்கு வேறு போயிட்டு வந்தேன். ஸோ நல்ல அப்படி எனக்குலாம் சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. பேசிக்காக இப்போது எனக்கு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பொதுவாக போக மாட்டேன். ஸோ இப்போ எனக்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஓகே போய் பார்ப்போம். சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இப்போ என் ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே. சரி தேங்க்யூ. இப்போ தான் பார்த்துட்டு வரோம். படம் உண்மையாலே சூப்பராக இருக்குது. செம்ம ஃபீல் குட் மூவி. கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே போகுது. செம்ம ஜாலியாக இருக்குது படம். அப்படியே செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஆமாம் போகிறதே தெரில. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 20 minutes இன்டர்வல் வந்துடுது. அதுக்குள்ளே அந்த மெயின் பிளாட் ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது தான் ஸ்டோரி. இல்லை அப்பப்போ ஸ்ரீதேவியை வந்துட்டு போவாங்க. இல்லை அவங்க 2 பேர். கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலாக பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமியும் கார்த்தி கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலே எல்லா சீனுமே கனெக்ட் ஆச்சு. லைக் அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 பேரும் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே செம ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபீல் குட் இல்லை. இந்த மாதிரி படம் நிறையா வரணும் இன்னும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி நிறையா படம் வந்தால் நல்லாயிருக்கும். பிரேம்குமாருக்காக சீரியஸ்லி 96 என்னோடய ஃபேவரட் மூவி. அந்த டைமில் ரொம்பவே பயங்கரமாக பாதித்த படம் பர்சனலி. ஸோ பிரேம்குமாருக்காக தான் நான் வந்தேன் அந்த படம். பட் அதை தாண்டி இந்த படத்தில் அரவிந்த் சாமியோட கார்த்திகோட அந்த ட்ரைலர் பார்க்குறப்போ ஏதோ அவரோட படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பர்சனலாக படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு யார் மெய்யழகன்னு தோணுது? இவர் தான் கார்த்தி தான் மெய்யழகனாக தோணுது. படத்தோட பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் தான் அந்த மெய்யழகன்னா அவர் தான். அதாவது என்ன அவருக்கு தோணுதோ எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் அது அப்படியே படத்தில் 3 hours டைமிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஆத்மார்த்தமாக என்ன சொல்ல வந்தாரோ அதை அப்படியே கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் தான் எனக்கு தெரிஞ்சு கார்த்தியா அரவிந்த் சாமியாக கேட்டிங்கன்னா எனக்கு பிரேம்குமார் தான் மெய்யழகனாக நான் பார்க்குறேன். அவர் இன்னொரு அழகுன்னு சொல்லலாம். ஏன்னா 96 ஒர்க் ஆனதுக்கு ரீசனே ஒரு இசை தான் மிகப்பெரிய விஷயம். இந்த படத்துலேயுமே அதுதான். அதுவும் கமல் சாரோட வாய்ஸில் அந்த பாட்டு கேட்குறப்போ என்னமோ பண்ணுது நம்மளுக்குள்ளே. அதுவும் செகண்ட் இதில் வரும்போது அரவிந்த் சாமியோட நடிப்போடு வரும்போது வேறு லெவலில் இருந்தது. 3 மணி நேரம் படங்க. ஆமாம் ஆனால் எனக்கு அது தெரியல சீரியஸாகவே. ஆமாம் போர் அடிக்கலையே எனக்கு. அதான் பொறுமையாக பார்க்கணும். என்னென்னமோ படம்லாம் 3 மணி நேரம் வருது. அதையே நம்ம உட்காந்து பார்க்குறோம் தலைவலியோட. இப்போயே கூட இன்னொரு படம் வந்துக்குது. ஸோ என்ன படம் பார்க்குறோன்றது தான் முக்கியம். டைமிங் முக்கியம் இல்லை. கோட்டு கூட தான் 3 மணி நேரம். பட் எனக்கு அது என்டர்டைனிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த படமும் சோல்ஃபுல்லாக ஒரு படம் பார்க்கணுன்னா ஆத்மார்த்தமாக இந்த படம் பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீன் அந்த வீடு விஷயத்தில் ஒரு வீடு வரும். அது எனக்கு ரொம்ப பர்சனலி அது கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது அங்கேருந்து கனெக்ட் ஆன விஷயம் எல்லா இடத்துலையுமே அந்த கேரக்டர் உடையிற இடத்துலலாம் நான் உடஞ்சேன். ஏன்னா எனக்கு அது பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு படம் ஆரம்பித்தா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மக்களை வந்து அவங்க கனெக்ட் பண்ண வச்சிட்டாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த படம் அப்படி கனெக்ட் ஆச்சு. அப்படின்னு இல்லை. எல்லாமே நீங்கள் அழுவீங்க, சிரிப்பீங்க, ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களை அந்த படத்தில் உங்களை நீங்கள் திரையில் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பொறுமை இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.